إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த அமலின் முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் எப்பொழுதுமே ஆக்கி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, உலகத்திலே ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒழுக்க ரீதியான செயல்கள் குறைந்து ஒழுக்கக்கேடு அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஒழுக்கம் என்பது ஒரு மனிதனுடைய நற்பண்புகள், நன்னடத்தை மற்றும் அவனுடைய நேர்மையான வாழ்க்கையை குறிக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கம் இல்லை என்றால் ஏராளமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஒரு தனி மனிதனிடத்தில் ஒழுக்கம் இல்லை என்றால் அது குடும்பத்தை பாதிக்கும், தன்னுடைய வீட்டை பாதிக்கும், தன்னுடைய பகுதியை பாதிக்கும், தன்னுடைய ஊரை பாதிக்கும், ஒட்டுமொத்த உலகத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த ஒழுக்கம் இல்லை என்றால் கேள்விக்குறிதான். அன்புக்குரியவர்களே, ஒழுக்கம் குறித்து ஏராளமான சில நல்ல வார்த்தைகள் உண்டு. ஒழுக்கம் உயர்வு தரும்,
ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மைதான். ஒரு மனிதனிடத்தில் ஒழுக்கம் இருந்தால்தான் அவன் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவான், நாளை மறுமையிலே வெற்றி பெறுவான். இந்த ஒழுக்கம் கேள்விக்குறியானால் உலகத்திலே வெற்றி பெறுவது சிரமம், மறுமையிலே வெற்றி பெறுவது கடினம். ஆக இந்த ஒழுக்கம் குறித்து இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கக்கூடிய இறைவனுடைய சன்மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சத்திய மார்க்கம் எல்லா விஷயத்திலுமே நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. எல்லா விஷயத்திலுமே எதுல ஒழுக்கம் இல்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு, ஒழுக்கத்தை கற்றுத்தரவில்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் நமக்கு எல்லா துறையிலுமே இந்த துறையில் நீங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகள் நமக்கு வழங்குகிறது. நல்ல கவனமா கேட்கணும். நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர் அவர்களிடத்தில் நீங்க எப்படி ஒழுக்கமா நடக்கணும். நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சமூகத்தினர், வியாபாரத்தில் வீதியில் நடக்கும் பொழுது, ஒரு சின்ன ஒரு விளையாட்டா இருந்தாலும், சாப்பிடும் போது, தூங்கும் போது, நாம் பேசக்கூடிய பேச்சில, நம்முடைய பார்வையில, எல்லாத்திலையுமே இஸ்லாம் ஒழுக்கத்தை கற்றுத்தருதுங்க. எல்லாத்திலையுமே. ஏன் மலம் ஜலம் கழிக்கக்கூடிய ஒழுங்குகளை கூட இஸ்லாம் கற்றுத்தருகிறது. மலம் ஜலம். அதனால தான் இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மலம் ஜலம் கழிப்பதின் ஒழுங்குகளை சொல்லித்தராங்க. அவர்கள் கேட்டார்கள், மலம் ஜலம் கழிப்பதற்கும் ஒழுங்குகள் இருக்கிறதா? எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் பாருங்க. அப்படி அதிகமா சொல்லித் தருகிறார்கள். ஆமா, இது படைத்தவனுடைய மார்க்கம். எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எந்த மாதிரியான ஒழுக்கத்தோடு நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஏராளமான ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறது. அன்புக்குரியவர்களே, எல்லா விஷயத்திலையும் ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்ற மார்க்கம். ஒழுக்கம் என்றாலே கவனமா கேட்கணும். ஒழுக்கம் என்றாலே பிரதானமா எதை தெரியுமா சொல்லுவாங்க? ஒழுக்கம்னா கருப்பு ஒழுக்கங்க. கருப்பு ஒழுக்கம், பார்வை ரீதியான ஒழுக்கம். நாம் பேசக்கூடிய பேச்சு நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும். நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஒழுக்க ரீதியாக இருக்க வேண்டும். இந்த கருப்பு நெறி இருக்கு பாத்தீங்களா, இதத்தான் பிரதானமா ஒழுக்கத்துக்கு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய நல்லவர்களா இருக்கட்டும், தொழுகையாளி, நோன்பாளி, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறீங்க, தான தர்மங்கள் பண்றீங்க, ஆனால் உங்களிடத்துல நடத்தை சரியில்லை என்றால், ஒரு சின்ன ரீமார்க், இவர் பெண் விஷயத்துல மோசம், இவள் ஆண் விஷயத்துல மோசம் என்ற ஒரு கருப்பு புள்ளி உனக்கு வைங்களேன், டோட்டலா எல்லாமே டேமேஜ் ஆயிடும். பாக்குறீங்களா? அதனால ஒழுக்கத்துக்கு பிரதானமா எதை எதிர்பார்ப்பாங்கன்னா, கருப்பு நெறிய பேணக்கூடியவங்களா இருக்கிறாங்களா, நடத்தையில கரெக்டா இருக்கிறாங்களா என்பதை மார்க்க நமக்கு சொல்லி தருகிறது. அதையும் பார்ப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 பதவிகளை அவர்கள் வகித்தார்கள். ஒன்று ஆன்மீகத்துடைய குரு, ஆன்மீக தலைவர். இன்னொன்று ஆட்சி தலைவர். மிக பெரும் பதவிகள். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கே ரசூலுல்லாஹ் தலைவராக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழுக்க ரீதியான விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்காது ரசூலுல்லாஹ் கிட்ட. நல்லா கவனிக்கணும். பேச்சு சுத்தமா பேசுவதும் செயல் அசுத்தத்தையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பாக இருந்தார். எந்த விஷயத்துல? இந்த கருப்பு நெறி பேணக்கூடிய விஷயத்துல, நன்னடத்தை விஷயத்துல. ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ரமலான் காலத்துல பள்ளிவாசல்ல வெளியில ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய சமயத்துல தன்னுடைய மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருட்டு. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல ஒரு 2 பேர் கடந்து செல்கிறார்கள். இத பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்காங்க நினைச்சிட்டு உங்க வேகமா கடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரையும் கூப்பிடுறாங்க. வேகமா போறவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இவங்க வேற யாரும் இல்ல, என்னுடைய மனைவி தான் அப்படிங்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய மனைவி தான். நீங்க போய் அப்ப உடனே அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களையா நாங்க சந்தேகப்படுவோம்? இல்லப்பா, நீ சந்தேகப்பட மாட்டேன், உங்ககிட்ட ஒருத்தர் இருக்கிறான மேப்படியா செய்தான். நீ போன பிறகு யாரோடு ரசூலா பேசிட்டு இருந்தாங்க, ஒரு பெண்ணோட பேசிட்டு இருந்தாங்களே, உன் உள்ளத்துல அதை போட்டுருவான். ரத்த நாணங்கள் செய்தான் ஓடுறான். தெளிவுபடுத்துறப்பா, பேச்சு ஒன்று செயல் ஒன்று இருக்காது. நான் ஏதோ அந்நிய பெண்ணோடு பேசவில்லை, என்னுடைய மனைவிடத்துல பேசிக் கொண்டிருக்கேன். பாத்தீங்களா, இதாங்க கருப்பு நெறி. நிரூபித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட பையத்து வாங்க, கையை வச்சு பையத்து வாங்குவாங்க. பெண்கள்கிட்ட வாங்குவாங்க, பெண்கள்கிட்ட கை வைக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை எந்த ஒரு அந்நிய பெண்ணின் உடலை தொட்டது கூட கிடையாது. அப்படிப்பட்ட பாத்திரத்துக்கு சொந்தக்காரர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அவர்கள் தான் நமக்கு இந்த ஒழுக்க நெறியை போதிக்கிறார்கள். திருமறை குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் மூலமாகவும் ஒழுக்கம்னா என்ன பாடம் எடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, கற்பு நெறி இந்த விஷயத்துல நாம் ஒழுக்கமாக இருந்தவங்களா கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கும். நமக்கு கண்ணியமான வாழ்க்கை, குடும்பத்துல, ஊர்ல, எல்லாத்திலையும் கண்ணியம் இருக்கும். ஆனா இந்த ஒழுக்கத்தை தவற விட்டோம். ஒழுக்கத்துக்கு அப்படியே நேர்மாற்றமான விஷயம் என்ன? அசிங்கமான நடவடிக்கைகள், ஆபாசமான காரியங்கள், விபச்சாரம், இவை அனைத்துமே கண்ணியமான வாழ்க்கையை குழி தோண்டி புதைத்து விடும். ஒரு ரீமார்க் வந்துட்டு வைங்களேன், நம்மளை பத்தி அல்லாஹ் காப்பாத்தணும், நாம செஞ்ச எல்லாமே போயிடும். இவர் இப்படியா அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால நாம ஒழுக்க ரீதியான விஷயம், குறிப்பா கற்பு நெறி பேணக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜும்மாவுடைய உரை என்பதனால சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒழுக்கம் என்றால் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒழுக்கத்துக்கு சரியான மாதிரி அர்த்தம் தெரியல. ஒழுக்கம்னா என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு 2 சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். 2 சம்பவம். ஒழுக்கம்னா என்ன, இந்த கற்பு ரீதியான ஒழுக்கம். நீங்க பார்க்கலாம், புகாரியில 5652வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? அதாவது 2 பேர், 2 நபித்தோழர் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, உனக்கு நான் சொர்க்கவாசியை நான் காட்டட்டுமா, சொர்க்கத்துக்குரிய ஒரு நபரை நான் காட்டட்டுமான்னு கேட்கிறாங்க. இவரு கேட்கிறாரு, யாருப்பா அவங்க? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்காங்களா, சொர்க்கவாசியா, யார் அவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பெண்ணை அப்படியே கை நீட்டி காட்டுறாங்க. இந்த பெண்ணு தான் அப்படிங்கிற ஒரு கருத்த நிறத்து பெண்மணியை, கருப்பு நிறம், அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, இவங்க தான் அப்படிங்கிறாங்க. எப்படி? இந்த கருத்த நிறத்து பெண்மணி ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சாங்க. எதுக்காக? அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதற்காக. ரசூலுல்லாஹ்ட்ட துஆ செய்ய வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சா கபூல் ஆகும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்குது. யா ரசூலுல்லாஹ், வலிப்பு நோய், உங்களுக்கு தெரியும் வலிப்பு நோய்னா திடீர்னு வந்துடும். அப்படியே ஒரு சரியான மனநிலைக்கு இருக்க மாட்டாங்க, அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, கையில அப்படி பறத்தும், ஆடைகள்லாம் விலகும். இது மாதிரியான நோய் எனக்கு இருக்குது யா ரசூலுல்லாஹ். இந்த நோய் வந்ததுனால எனக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை நான் சந்திக்கிறேன், என்னுடைய ஆடையெல்லாம் விளையுது யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க, இந்த நோய் போவதற்காக நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்களேன் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட துஆ செய்ய சொல்றாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன், நானோ நீங்களோ கிடையாது. நாம கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வானா கபூல் செய்வானா நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்தால் கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குவான். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு நபர். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க, அம்மா, உனக்காக நான் துஆ செய்றேன், உனக்காக நான் துஆ செய்றேன், அல்லாஹ் நாடினால் உனக்கு இந்த நோய் குணமாய். இப்ப அப்படிதான் சொல்றாங்க, கன்ஃபார்மா சொல்லல. நான் துஆ செய்றேன் உனக்கு குணமாய் அப்படி இல்லை, நான் உனக்காக துஆ செய்றேன், அல்லாஹ் நாடினால் இந்த நோய் போகலாம். அதே சமயம் நீ பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த நோயை நீ சகித்துக் கொண்டா என்று சொன்னால் இதற்கு கூலி உனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நோய்க்காக நான் பொறுமை காத்தால் எனக்கு சொர்க்கமா கூலி? அப்ப நான் பொறுமையாக இருந்திருக்கிறேன், நீங்க செய்ய வேண்டாம், இந்த நோய் போவதற்காக நீங்க துஆ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு செய்தியை சொல்றாங்க. அங்கதான் ஒழுக்கம் என்றால் என்ன
என்பதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெண்மணிகளுக்கும் மிகப்பெரிய உதாரணம் சான்றா இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நோய் வந்த உடனேயே நான் கீழே விழுந்து என்னுடைய ஆடைகள்லாம் விலகிடுது யா ரசூலுல்லாஹ். என்னுடைய உடலை அந்நிய ஆடவர்கள் பார்க்கிறார்கள், பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுது. நல்லா கவனிக்கணும், சுய நினைவுல இல்ல, சுய நினைவுல ஃபர்தாவோடு தான் இருக்கிறாங்க. ஆனா சுய நினைவு இல்லாத ஒரு நிலையிலையும் என்னுடைய உடலை யாரும் பார்த்திடக்கூடாது யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருப்பதற்கு நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் துவா செய்தாங்க. இதாங்க கருப்பு நெறி ஆடை விஷயத்துலங்க. ஆடை விஷயத்துல ஒழுக்கம் எப்படி அறிய வேண்டும், இந்த அம்மா நமக்கு மிக பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாங்க, இந்த நபி தோழியர். இதாங்க ஒழுக்கம். இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் நம்முடைய வீட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஃபர்தா உடல் முழுவதும் மறைந்திருக்கிறது. எந்த அந்நிய ஆடவருடைய கண்களுக்கும் அவர்கள் இரையாக மாட்டார்கள். ஏன்? மதிப்பு கொடுப்பார்கள். பாயம்மா, பாயம்மாப்பா அப்படிம்பா, பாத்துக்கிறீங்களா? எதுக்கு? அந்த ஆடைக்கே கண்ணியம். அந்நிய ஆடவர்களுடைய அந்த கண்களுக்கு இரையாக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் அந்த ஃபர்தா கூட இன்னைக்கு என்ன ஆகுது? ஃபேஷனா போயிடுச்சு, டைட் ஆயிடுச்சு, சால் குறைஞ்சிருச்சு. எதை மறைக்கணுமோ அதை மறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பார்க்கிறோம். இதுல ஆடை விஷயத்துல ஒழுக்கம்னா என்ன என்பதை இந்த நபித்தோழியருடைய வரலாற்று சம்பவத்தில் நாம் பார்க்கலாம். இது ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறேன். இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், 19வது அத்தியாயம் 16, 17. இந்த 19வது அத்தியாயத்துடைய பெயர் என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனத்துல. ஒதுகுர் ஃபில் கிதாபி மரியம். இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமாங்க இந்த வேதத்துல, இந்த குர்ஆனிலே. மரியமையும் நினைவு கூறுவீராக. மரியமையும் நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். என்ன ஆச்சு? இதின் தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா. அவர் தமது குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு பகுதியில் உள்ள ஓர் இடத்தில் தனித்திருந்த போது, அவங்க குடும்பத்தாரை விட்டு விலகி ஒரு இடத்துல தனியா இருக்கிறாங்க, தனிமையில இருக்கிறாங்க, யாரும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர்களை விட்டு ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார். ஒரு திரையில நிசிறாரு மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போது அவரிடத்துல வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். எப்படி அனுப்புறான்? நமது ரூஹை நாம் அனுப்பினோம். அவர் முழு மனிதராக காட்சியளித்தார். ஒரு ஆண் வடிவத்தில் அல்லாஹ் செய்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புறான். இப்ப என்ன ஆகுது? தனிமையில இருக்கிறாங்க. இவங்க ஒரு பெண்ணு வந்தது ஒரு ஆண் வடிவத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறார். இவங்களுக்கு யாரும் தெரியல. இவர் அந்த ஆணை பார்த்த உடனே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனேயே அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதாங்க கருப்பு நெறி, இதான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சற்று பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அவங்க சொன்னாங்க, காலத், அவர்கள் சொன்னார், இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. உம்மை விட்டும், நாம தனியா இருக்கிறேன், நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க, உம்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். தொற்றக்கூடாது, பேசிடக்கூடாது, கண் சாடையில் நீங்க பார்த்திடக்கூடாது. உம்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீர் இறையச்சமுடையவராக இருந்தால், பாயிண்ட் பாருங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா என்னை நீங்கள் நெருங்காதீர்கள். இதாங்க தக்குவா, இதான் ஒழுக்கம். என்ன நீங்க நெருங்கிடாதீங்க. தனிமையில் இருக்கிறோம், நீங்க ஆணு நான் பெண்ணு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த ஒரு சூழ்நிலையும் தனிமையில் இருக்க வேண்டாம். தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான், வழிகெடுத்து விடுவான். இல்ல பாய், என் புள்ள தங்கம், என் பையன் பத்திரமாத்து தங்கம், அவனை எப்படி நம்பலாம், அப்படி அவன் நினைப்போம். ஆனா திடீரென்று பார்க்கிறோம், யாரோடு தொடர்பு, ஒரு அந்நிய ஆணோடு தொடர்பு, ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு. திருமணத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு மனம் மக்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் அப்ப வெளியே கொண்டு வந்து சொல்றாங்க, நான் இந்த பொண்ணோடு தொடர்பு இருக்கிறேன், நான் இந்த பையனை நான் விரும்புறேன். இருக்கா இல்லையா? தனிமையை ஏற்படுத்தக்கூடாது.
எந்த சந்தர்ப்பத்திலும் தனிமை மட்டும் ஏற்படுத்தி விடாதீர்கள். எல்லோருமே நல்லவர்கள். அன்புக்குரியவர்களே, சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைத்தால் நம்மையும் ஷைத்தான் நினைச்சிருவான். அவனுடைய மாய வலையிலே இந்த கற்பு நெறி விஷயத்தை நம்மளை வழிகெடுத்து விடுவான். அல்லாஹ் காப்பாத்தணும். அதத்தான் சொல்றாங்க, நான் தனியா இருக்கிறேன், நீங்க வந்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவரா நீங்க இருந்தீங்கன்னா என்ன நீங்க நெருங்காதீர்கள் சொன்னாங்களே இல்லையா? இதுதாங்க அல்லாஹ் சொல்றான். கற்பு நெறியை பாதுகாத்துக்கிட்டாங்களே இந்த மரியம், இவர்கள் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ரோல் மாடல்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 66வது அத்தியாயம் நீங்க பார்க்கலாம். ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் 2 பெண்கள் அல்லாஹ் ரோல் மாடல் சொல்றான். ஒன்னு ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொள்கை ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. படைத்தவனை மட்டும் வணங்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவனை வணங்கக்கூடிய விஷயத்துல யாரு எதிர்த்து வந்தாலும் அதுக்கு எதிராக நின்றார்கள். ஃபிரௌனுக்கே எதிராக நின்றார்கள். அடித்தான், உதைத்தான், மிதித்தான், கொடுமை செய்தான், எல்லா சுகங்களையும் பிடுங்கினான். ஆனா அது அவங்களுக்கு பெருசா தெரியல. யா அல்லாஹ், நீ தான் எனக்கு பெருசு, உன்னை மட்டும் தான் நான் வணங்குவேன், சொர்க்கம் தான் எனக்கு பெருசு, இந்த மாடு மாளி எனக்கு பெருசல்ல, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தாயா அல்லாஹ் என்று கொள்கையில உறுதியா நின்றாங்களே, அதுல உங்களுக்கு ரோல் மாடல் இந்த அம்மா. அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மரியமும் ரோல் மாடல். கற்பு நெறியை பாதுகாத்துக் கொண்டாருங்க சொல்றான் அல்லாஹ். கற்பு நெறியை அவர் பாதுகாத்துக் கொண்டார். ஒழுக்க ரீதியான விஷயத்துல நாம் அன்புக்குரியவர்களே நெருப்பாக இருக்க வேண்டும். இந்த 2 சம்பவம் தாங்க. ஆடை விஷயத்திலையும் கற்பு நெறியை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலையும் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இன்னும் திருமறை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான். தன்னுடைய தூதர் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒழுக்க ரீதியான விஷயங்களை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். 24வது அத்தியாயம் நீங்கள் எல்லாருமே படிக்கணும். 24வது அத்தியாயம் அன்னூர் என்ற அத்தியாயம் படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனை குடும்பத்தோடு உட்கார்ந்து படிங்க. அப்படி இல்லை என்றால் தனிமையில் உட்கார்ந்து படிங்க. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வயதுக்கு வந்த பருவ வயது இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த திருமறை குர்ஆனுடைய அன்னூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயங்களை படித்து காட்டுங்கள். ஒழுக்க ரீதியான விஷயத்தை எல்லாம் பேசலாம். மானக்கேடான விஷயத்தை பண்ணா என்ன, தப்பு பண்ணா என்ன நடக்கும், விபச்சாரம் பண்ணா என்ன நடக்கும்? விபச்சாரம் குறித்து இஸ்லாம் திருமறை குர்ஆன்ல சொல்கிறது. விபச்சாரம் செய்யாது என்று சொல்லவில்லை. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் நெருங்கி விடாது. விபச்சாரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சாயல் இருக்கல, அதுல கூட நீங்க போயிடாதீங்க. பார்வைக்கு லகான் போடு, உன்னுடைய காதுக்கு செவிக்கு லகான் போடு, உன்னுடைய பேச்சுக்கு லகான் போடு. லகான்னா என்ன? கட்டுப்பாடு. நல்லதை பார்க்கணும், அசிங்கமானதை பார்க்க கூடாது. நல்லதை கேட்கணும், கெட்டதை கேட்க கூடாது. நல்லவற்றை பேசணும், ஆபாசமான வார்த்தையை பேசக்கூடாது என்று திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் நினைச்சான் நமக்கு பாடம் எடுத்துறான். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ் பேசலாம் பாருங்க. இந்த 24வது அத்தியாயம் 30வது வசனம் 31வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான். குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாருக்கு? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு. நமக்கு இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தமது பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். பார்வைக்கு லகான், பார்க்காத. இந்த பார்வை தான் எல்லாத்துக்கும் முதல் படி. தப்பு செய்யறதுக்கு என்னது? இந்த பார்வை தான். முதல்ல பார்ப்பான், நல்லா இருக்கிறாங்களே, அடுத்தது பேசுவான், அடுத்தது பழகுவான், அடுத்தது வேலை தாண்டுவான். மிகப்பெரிய பாவமாக இருக்கக்கூடிய விபச்சாரத்தை கொண்டு போய் விழுந்துருவான். அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, ஆரம்பத்திலேயே தடுக்குது. பார்வைக்கு லகான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்று நீங்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டுமில்லை, தங்களுடைய கற்பு நெறியை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுங்கள். ذَلِكَ أَزْكَىٰ இதுவே அவர்களுக்கு தூய்மையானது. இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று மூமினான ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இதை தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான். மூமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், தமது பார்வையை ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ஆம்பளையும் கற்பு நெறியோடு வாழணும், பெண்களும் கற்பு நெறியோடு வாழணும், தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்ளணும் என்ற விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். பார்வை, நல்லதை பார்க்கணுங்க, நல்லதை மட்டும்தான் பார்க்கணும். அல்லாஹ் எதையெல்லாம் பார்க்க கூடாது என்று சொன்னானோ அதை நாம் பார்க்க கூடாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ற, நல்ல கவனமா பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்து என்ன செய்றாங்கன்னா,
தலையை சீவிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ்க்கு பெரிய முடியா இருக்கும், முடியெல்லாம் பெரிய பங்கு மாதிரி ரசூலுல்லாஹ் வளர்த்துருப்பாங்க, பெரிய முடியாது பேணுவாங்க. ரசூலுல்லாஹ் பேணுவாங்க எப்படின்னா ஒரு குச்சியை வச்சு செய்வாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே வகுடு எடுத்துருப்பாங்க. அப்பப்போ ரசூலுல்லாஹ் அப்படி வீட்டுக்குள்ள இருந்து வகுடு எடுத்துருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் வீட்டை நோக்கி வராரு. நல்ல கவனமாக வீட்டை நோக்கி வராங்க. வீட்டை நோக்கி வரும்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கிற பாக்கிறதுக்காக ஜன்னல் வழியா பாத்துறாரு. இப்படி பாத்துறாரு. ரசூலுல்லாஹ் நேரா உள்ள இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவர் பாக்குறத ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்தவன அவர் பாக்குறது தெரிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த மனிதரை நோக்கி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீ பார்த்தது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வச்சுக்குவேன், நீ பார்க்க போறங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த குச்சை வச்சு உன் கண்ணை நோண்டி இருப்பேங்கிறாங்க. இந்த குச்சை வச்சு என்ன செய்வேன், உன் கண்ணை நோண்டி இருப்பேன். இந்த பாலா போன பார்வை இருக்கிறதுனால தானே ஒரு அந்நியருடைய வீட்டில் நுழையும் பொழுது அனுமதி கேட்டு உள்ள போனோம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் தான் வந்திருக்கிறேன், பேர் கூட சொல்லணும், நான் சொல்லக்கூடாது, நான் வந்திருக்கிறேன். யாரு? நான், என் பேரு. 3 தடவை சொல்லி பாருங்க. உங்களுக்கு வீட்டுல ஆள் இருக்கிறாங்க, பதில் வரல, திரும்பி போய் நீங்க உள்ள போக கூடாது, பார்வையை செலுத்தி விடாதீர்கள். இவ்வளவு பெரிய லகான் பாத்தீங்களா? இந்த பாலா போன கண் இருக்கிறதுனால தானே ஒரு அந்நியவருடைய வீட்டுல போகும்போது சலாம் சொல்லிட்டு உள்ள போனோம், அனுமதி கேட்டுட்டு உள்ள போனோம். எவ்வளவு பெரிய ஒரு பாடம். சர்வ சாதாரணமா இன்னைக்கு இளைஞர்கள் யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, செல்போன்ல ஆபாசத்தையும் வன்முறையும் அசிங்கங்களையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை சர்வே சொல்றாங்க. அதிகமான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் காப்பாற்றும். பார்வைக்கு லகான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மனிதனுடைய 2 கண்கள் விபச்சாரம் செய்கிறது, மனிதனுடைய 2 கைகள் விபச்சாரம் செய்கிறது, மனிதனுடைய 2 கால்கள் விபச்சாரம் செய்கிறது. இவை அனைத்தையும் மறை உறுப்பு உண்மைப்படுத்துகிறது. கண்ணால தப்பானதை பார்த்தா அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம். காதினால் தவறை கேட்டால் அது காது செய்யக்கூடிய விபச்சாரம். நாவினால் அசிங்கத்தை, ஆபாசத்தை, இந்த பாடல இன்னைக்கு சினிமா பாடலா இருக்கு, இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம். இது ரொம்ப உஷாரா இருங்க என்று மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒழுக்க ரீதியான பாடங்களை இஸ்லாம் கற்றுத்தருவதை போல வேற எந்த சித்தாந்தம் கற்றுத்தரவில்லை. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். இன்னைக்கு கிளைமேட் மாறி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்படித்தானே? பல இடங்கள்ல சரியான வெயில். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னால் ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடுவதற்காக ஒரு 49 பேர் போனாங்க. மாலிங்கிற ஒரு இடத்துல சஹாரா பாலைவனத்துல பயணம் செய்ய கொண்டு பொழுது அவருடைய வாகனம் பழுதாகி அங்கே நின்ட்டாங்க. தண்ணி இல்லை, எதுவும் இல்லை, எந்த இதுவும் இல்லாம அடிச்ச வெயில்ல, கத்திரி வெயில்ல தாங்க முடியாம 49 பேர் மொத்தா போனோம். 49 பேர் கண் முன்னாடி பார்த்தாங்க, சுருண்டு உழுவதை, சுருண்டு மௌத்தா போறதை. 2 பேர் மட்டும் எப்படியா தப்பிச்சு போயிலான்னு போய் கூட்டு வராங்க. 50 கிலோமீட்டர் தூரம் போயிட்டு கூட்டு வராங்க. 49 பேர் சலமா இருக்கிறாங்க. ஒரே குழியை தோண்டி அங்கேயே புதைத்து விட்டார்கள். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஏன்? கத்திரி வெயில தாங்க முடியலங்க, தண்ணி தாகம், நாக்கு வறண்டே மௌத்தா போனாங்க. எந்த சூரியன்? 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியன். 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நம்மால தாங்க முடியல. மறுமை மண்டத்துல, விசாரணை மண்டத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரியனை மனித தலைகளுக்கு அருகாமையில் கொண்டு வந்து வச்சிருவான். என்னத்துக்கு ஆவறதுங்க? சாவ மாட்டோம், மிகப்பெரிய கஷ்டம். அல்லாஹ் அரிசிக்கு கீழே இடம் தருவான், அரிசிக்கு கீழே அல்லாஹ் இடம் தருவான். அந்த இடத்துல போறது யார் தெரியுமா? ஒரு அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண்மணி தன்னை தவறு செய்ய அழைக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் சொன்னார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன். சந்தர்ப்பம் சூழ்நிலை அமையுது, அவளும் ஒத்துக்கொள்கிறார், தவறு செய்யவா என்று அழைக்கிறார். இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுறேன் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட இறையச்சவாதிக்கு அர்ஷுடைய நிழல்ல இடம் கிடைக்கும். மற்ற மக்கள் எல்லாம் வெயில்ல அல்லோலகல்லப்படுவார்கள், தாகத்தால் தவிப்பார்கள், வியர்வையில் மூழ்குவார்கள்.
ஆனா அல்லாஹ் ஜம்முன்னு விசாரணை ஒரு 7 சாராருக்கு. அதுல ஒரு சாரார் கருப்பு நெறியை பாதுகாத்து கொண்டவர். சாதாரண பாக்கியம் இல்லைங்க, அரசியல் இடம் கிடைக்கிறது என்பது சாதாரண பாக்கியமா? மிகப்பெரிய அந்தஸ்து. அப்ப அந்த பாக்கியத்துக்கு அல்லாஹ் யாருக்கு சொந்தக்காரராக்குறான்? கருப்பு நெறியை இது மாதிரி கருப்பு நெறியை பேணி ஒழுக்கத்தோடு ஒழுக்க மாண்புகளோடு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க நன்மக்களாக நாம் அனைவரும் இருப்போம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பாலியல் தொல்லைகளுக்கு உள்ளாகக்கூடிய சிறுமிகள், பெண்கள் இவர்களுக்கு எதிராக தமிழகத்தில் நாளுக்கு நாள் இந்த பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதை கண்டித்து இந்த பாலியல் குற்றவாளிகளை, உயிர்களை கொலை செய்யக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் நிறைவேற்றும் என்பதை சொல்வதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த மாதம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு பேரணி நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உடன்குடியில் நமக்கு அருகாமை இருக்கக்கூடிய உடன்குடியில வைத்து மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற இருக்குது. யாருக்கோ எவருக்கோ இருந்துராதீங்க அன்புக்குரியவர்களை. இதை கூட நாம சொல்லணும்னு சொன்னா, இந்த கண்டனத்தை கூட நம்ம பதிவு செய்யணும்னு சொன்னா, நாமெல்லாம் முஸ்லிமா இருந்த அர்த்தமே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும். உங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்வதற்கு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உடன்குடியில வைத்து நடைபெறக்கூடிய பேரில் கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய கிளை சார்பாக வாகன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வரக்கூடிய சகோதர சகோதரிகள் குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்கள். முன்பதிவு செய்து கொள்ள ஒரு தகவல். இரண்டாவது, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கிளை சார்பாக பெண்களுக்கு மார்க்கம் தேவை என்ற அடிப்படையில், பெண்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்நசீகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி நம்ம துவங்க இருக்கிறோம். ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷத்தில் நம்ம கிளை சார்பாக நடத்த இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை இந்த கல்லூரி 2 வருஷ கல்லூரி, 2 வருஷ பாடத்திட்டம் இதில் சேர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.